iPhone 14 சீரிஸை சீக்கிரமாகவே ஆப்பிள் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 14 சீரிஸை பற்றி ஏகப்பட்ட லான்ச்சஸ் இப்போ ஆன்லைனில் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த டிஸ்பிளே கட்டருடைய டிசைன் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு, அதோடைய மோல்டும் லீக் ஆயிருக்கு, கேஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லீக்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இந்த 14 சீரிஸில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம், என்னென்ன மாடல்ஸ் வரப்போகுது, என்ன ப்ரைஸிங்கில் வரப்போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ வாங்க iPhone 14 சீரிஸை பற்றி பேசலாம். iPhone 10க்கு அப்புறமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள்ல ஒரு மாற்றம் இந்த வாட்டி தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்சுங்க. பிகாஸ் நம்ம நாட்சை பார்த்து ரொம்ப கடுப்பாகி போச்சு. ஆண்ட்ராய்ட்லாம் கொண்டு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, ஐஃபோன்ல இன்னும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வாட்டி அதற்கான ஒரு மாற்றம் வரப்போகுது. ஆனால் அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்டி 2 செக்மெண்ட்டாக கொடுக்க போறாங்க. ஒன்று ப்ரோ சீரிஸ், இன்னொன்று ப்ரோ இல்லாத சீரிஸ். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா iPhone 14, iPhone 14 Max அப்படின்ற பேர்ல 2 வேரியன்ட் வருது. இது ரெண்டுத்துலயுமே இதே போல நாட்ச் தான் இருக்கும். மேக்ஸ் அப்படின்றது பெரிய வெர்ஷன், 14 அப்படின்றது நார்மலா சின்ன வெர்ஷன், அவ்வளவுதான். சரிங்களா? ப்ரோ வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா iPhone 14 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியன்ட் வருது, iPhone 14 Pro Max அப்படின்ற ஒரு வேரியன்ட் வருது. இந்த ப்ரோ வெர்ஷன்ல என்ன முக்கியமான சேஞ்ச் கொண்டு வர போறாங்கன்னா இந்த நாட்சை தூக்கிட்டு அதற்கு பதிலாக நமக்கு பைல் ஷேப்ல இருக்கக்கூடிய பஞ்ச் ஹோல கொடுக்க போறாங்க. அதாவது ஃபேஸ் ஐடியும் இருக்கும், அட் த சேம் டைம் கேமராக்கான ஒரு போர்ஷனும் வந்து இருக்கும்ன்றது சொல்றாங்க. கம்ப்ளீட்டா ஒரு பெசல்லெஸ் டிஸ்ப்ளேவை நம்ம இந்த வாட்டி iPhone 14 சீரிஸ்ல பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்த iPhone 14 சீரிஸ்ல நமக்கு A16 பயோனிக் சிப் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த A16 பயோனிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா 5 நானோமீட்டர் டெக்னாலஜில இருக்கும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டா வந்த ஒரு லீக், இது உண்மையாகுமா அப்படின்றது எனக்கு சத்தியமா அது தெரியல. பட் லீக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா A16 Plus அப்படின்ற பேர்ல இன்னொரு சிப்பும் வரும். மேபி ப்ரோ சிப் அப்படின்ற பேர்ல கூட ஒன்று வரலாம். A16 உடைய கொஞ்சம் அப்பர் வேரியன்ட். இந்த சிப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட்ல இருக்கும்ன்றத சொல்றாங்க. அதுல 4 நானோமீட்டர்ல ஃபேப்ரிகேஷன் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றத போல சொல்றாங்க. பட் இது நடக்குமான்றது எனக்கு தெரியல. பட் A16 இந்த வாட்டி அட்டகாசமா வரப்போகுது. இப்பவே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, எங்க ப்ரோ மினியை காணுவேன்னு சொல்லிட்டு. இனிமேட் மினி கிடையாது. போன வாட்டியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லாம் நிறைய வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி iPhone 14 சீரிஸ்ல மினி வராதுன்றது போல தான் சொல்லிட்டு இருக்காங்க. கேமராலையும் இந்த ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் 12 வச்சு கலக்கலான ஒரு கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க ஐபோன்ல. பட் இந்த வாட்டி 48 மெகாபிக்சலுக்கான கேமரா செட்டப் இதுல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் வீடியோ குவாலிட்டியா இருக்கட்டும் அண்ட் போட்டோ குவாலிட்டியா இருக்கட்டும், ரெண்டுமே இந்த வாட்டி இந்த 48 மெகாபிக்சலுடைய காம்பினேஷனோட வேற லெவல்ல வரும்ன்றத போலயும் சொல்றாங்க. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போன்ல எல்லாமே நமக்கு அந்த சினி கேமரா மோடு, அந்த சினிமா மோட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. இந்த வாட்டி அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனாகவும் இருக்கும் அப்படின்றத போலயும் சொல்றாங்க. இந்த ப்ளூ கலர் எத்தனை பேருக்கு பிடிச்சது எனக்கு தெரியாது. பட் இந்த வாட்டி பர்பிள் கலர் அப்படின்ற பேர்ல ஒரு கலர் வரப்போகுதுங்க. இந்த பர்பிள் கலர் கண்டிப்பா ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கும்ன்றதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்றது உங்களுக்கு இப்ப தெரியும். பர்பிள் பேரு, பட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்த இமேஜஸ் வரைக்குமே அது பார்க்கறதுக்கு கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் சேட்டலைட் கம்யூனிகேஷன் பண்றதுக்கான ஒரு சில சிஸ்டம் வந்து கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கிராஷ் எல்லாம் ஆகும்போது அதை டிடெக்ட் பண்ணி எமர்ஜென்சிக்கு வந்து கால் பண்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட புது விஷயங்களும் இதில் அட்டாச் ஆகும் அப்படின்றது போலயும் ஒரு விஷயம் இருக்கு. பட் எல்லாத்தை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சிப் ஷார்ட்டேஜ் இன்னுமே வந்து உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏகப்பட்ட ஷார்ட்டேஜஸ் இருக்கிறதுனால இந்த வாட்டியும் பிரைசிங் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். யூஎஸ்ல என்ன பிரைசிங் லான்ச் பண்றாங்களோ கண்டிப்பாக வந்து $1500 அந்த ரேட்டு கிட்ட தான் வந்து போகும்னு நினைக்கிறேன். டாப் எண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு $800 $900 வந்துடும். அது அப்படியே ₹100 கன்வர்ஷனில் நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 80,000 90,000, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்ற பிரைசிங்கில் தான் வரும். ஸோ போன வருஷம் லான்ச் பண்ண பிரைசிங்கை விட இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு 5,000 10,000 அதிகமாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. திரும்ப துபாய்க்கு ஃப்ளைட் பிடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்தால் தான் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேர் iPhone 14 சீரிஸ்க்காக ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஐநோ உங்களில் பல பேருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சல்யூட் நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம வாங்குறோமோ இல்லையோ புது டெக்னாலஜி என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நிறைய டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கும் தெரியும், என்னையும் சேர்த்து தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை சொல்லிடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த 14 சீரிஸில் எந்த ஃபீச்சர் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை வந்த ஃபீச்சரில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. அண்ட் இது 14 சீரிஸ் இல்லைங்க, 13 சீரிஸ். ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வச்சிருந்தேன்.